அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவிற்கு இருக்கும் சவால்கள் என்ன என்று நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் அப்படின்னு பார்க்கிற போது மழை வெள்ளத்திற்கு முன்பு, மழை வெள்ளத்திற்கு பின்பு என இரண்டாக பிரிக்கலாம். மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும், சில அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு, மின்சார தட்டுப்பாடு இப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை அவர்கள் மழை வெள்ளத்துக்கு முன்பாக வைத்தார்கள். ஆனால் மழை வெள்ளம் வந்த பிறகு அந்த நிவாரண பணிகளில் பிரச்சனை, வெள்ளத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறாங்க. இந்த இரண்டு ஒப்பீட்டு அளவில் அதிமுக முன் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் அதிக அளவு வாக்கு வங்கி கொண்ட ஒரு தனிப்பட்ட கட்சியாகவே தொடர்ந்து இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தனியாக போட்டியிட்டது. அப்பொழுது அஇஅதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் என்னவென்று பார்த்தால் 44.3% வாக்குகளை பெற்றிருந்தது. தற்பொழுது இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அஇஅதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கட்சி தலைமை, நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எது மாதிரியான தேர்தலுக்கு எது மாதிரி தயாராக வேண்டும் என்பது குறித்து தெளிவான ஒரு அறிவுரையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சி முகாமை சார்ந்தவர்கள் கூட்டணி அமைப்பதற்கான அனைத்து முகாந்திரங்களையும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளையும் முகாந்திரங்களையும் மேற்கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அஇஅதிமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றது. அது போன்ற ஒரு சூழல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் தேர்தல் குறித்த ஒரு அறிவிப்பு இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுமா என்றால் இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது அதற்கான சமிகைகள் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு புறம், முழுமையாக தேர்தல் குறித்த விஷயங்கள் எல்லாம் இதில் தேர்தல் கூட்டணி குறித்த விஷயங்கள் எல்லாம் இதில் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று கட்சி வட்டாரங்களிலே இன்னொரு தரப்பினர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தேர்தல் குறித்த அறிவிப்புகள் இருக்கலாம், ஆனால் கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வெளிப்படையாக இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம், வெள்ளத்திற்கு பிறகு அஇஅதிமுக கட்சியினர் எது போன்ற ஒரு சிக்கல்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் என்றால், வெள்ளத்திற்கு பிறகு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வெள்ளத்தை சரியாக கையாளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து அஇஅதிமுக அரசு மீது வைத்திருக்கிறார்கள், அந்த கட்சியின் மீதும் கட்சி தலைமை மீது வைத்திருக்கிறார்கள். எனவே அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்தும் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டபடி கார்த்திகேயன், மதுவிலக்காக இருந்தாலும் சரி, ஊழல் குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் தற்பொழுது இந்த வெள்ள பிரச்சனைக்கு முன்பு காணாமல் போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வெள்ளத்திற்கு பிறகு அரசு எப்படி மக்களை சந்திக்கப் போகிறது, தேர்தலின் போது அஇஅதிமுகவினர் எப்படி நேரடியாக மக்களை சந்தித்து எந்தெந்த கோரிக்கைகளை முன்வைத்து மக்களிடம் தெளிவாக விளக்கி ஓட்டுகளை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு விஷயத்தை தற்பொழுது இந்த செயற்குழு பொதுக்குழுவில் அவர்கள் ஒரு முழுமையான அறிவுரையை தங்களுடைய கட்சி நிர்வாகம் வழங்கும், கட்சி தலைமை வழங்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு, அதே மாதிரி 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு அப்படிங்கிற அடிப்படையில் இதை கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கலாமா? இல்லை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் போது தான் முக்கியமான அறிவிப்புகள் வரும், இதில் அந்த அளவுக்கு முக்கியமான அறிவிப்புகள் வராது அப்படிங்கிற அடிப்படையில் இதனுடைய கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு சாதாரண செயற்குழு பொதுக்குழுவாக பார்க்கலாமா அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதற்கு முன்பாக களத்திலிருந்து செய்தியாளர் ஸ்டாலின் தகவல்களை தர காத்திருக்கார், அவரோடு பேசலாம். ஸ்டாலின், அங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சம்பவ இடத்திற்கு வந்துட்டாங்களா? இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் பற்றி விரிவாக சொல்லுங்க. கார்த்திகேயன், அதாவது அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவானது சரியாக 10:45 மணிக்கு தொடங்க இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுதான் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா தன்னுடைய இல்லத்திலிருந்து பொதுக்குழு நடக்கும் இடத்திற்கு கிளம்பிவிட்டார் என்றும், இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பொதுக்குழு நடக்கும் இடத்திற்கு அவர் வந்துவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை பொறுத்தவரை 2 வருடத்திற்கு பிறகு நடக்கும் இந்த பொதுக்குழு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் உள்ள நிலையில் இந்த பொதுக்குழு அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமான ஒரு கூட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவானது கடந்த 2013
அந்த பொதுக்குழுவில் வைத்துதான் அடுத்த நாடாளுமன்றத்தில், அதாவது 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வெல்லும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அறிவித்தார். அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த பொதுக்குழுவில் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இந்த பொதுக்குழுவில் ஏதேனும் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள், அதே போல அதிமுக தொண்டர்கள் மற்றும் தமிழக அரசியல் கட்சிகளுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தான் உள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை தற்போதைய ஆளுங்கட்சியாக உள்ள நிலையில் இந்த பொதுக்குழு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த பொதுக்குழுவில் பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட 20 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் நிறைவேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் தமிழகம் அதிகமான பாதிப்புகளை சந்தித்துள்ள நிலையில் அந்த பாதிப்புகளை உடனடியாக சரி செய்வதற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தும் தமிழக முதல்வர் நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அதே போல ஜல்லிக்கட்டு விவகாரம் தற்போது அனைத்து தளங்களிலும் விவாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு மத்திய அரசு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. தற்போது நிலையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா நேரடியான காட்சிகளை பார்க்கலாம். அவருடைய ஏற்பாடுகளை பொறுத்தவரை தற்போது அதிக அளவில் அதிமுக அது மட்டுமல்ல, பொறுத்தவரை அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமான பொதுக்குழுவாக தான் பார்க்கப்படுகிறது. அதாவது 2 வருடத்துக்கு பிறகு தற்போது இந்த பொதுக்குழு நடக்க அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா என்ன மாதிரியான அறிவிப்பை வெளியிடுவார் என்ற ஒரு உற்சாகம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளதை நேரடியாக காண முடிகிறது.